அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர், கல்பனா கண் மருத்துவமனை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ் என்கிற அற்புதமான வார்த்தைகளை டாக்டர் சொல்லும்போது கண் புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளி மற்றும் குடும்பத்தினருக்கு வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்கும். வெற்றிகரமான ஆப்ரேஷன் மட்டுமே சிகிச்சைக்கு முடிவு கிடையாது. ஒரு கண் மருத்துவர் எவ்வளவு துல்லியமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்கிறாரோ அதே அளவு முக்கியமானது அறுவை சிகிச்சைக்கு பின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள். கல்பனா கண் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒவ்வொரு நோயாளிக்கும் கண் பராமரிப்பு பற்றிய வழிமுறைகள் மிக விளக்கமாக கற்றுக் கொடுக்கப்படும். ஏன்னா ஆப்ரேஷன் நல்லா பண்ணியும் கண்ணை சரியாக பராமரிக்க விட்டால் பலனே கிடையாது. பெரும்பாலும் அறுவை சிகிச்சை புற நோயாளியாகவே செய்யப்படுவார், அதாவது டே கேர் சர்ஜரி. 1 மணி நேரத்திலேயே வீட்டுக்கு போயிடலாம். கண் முதல்ல கொஞ்சம் மங்கலாக தெரியல வாய்ப்பு இருக்குது. சிகப்பாகிறது, உறுத்தல் மற்றும் தண்ணியும் வரலாம். நாளடைவில் இது சரியாயிடும். ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி புண் ஆறுறதுக்கு நேரமாகும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். 6 வாரத்தில் முழுவதுமாக குணமாகிவிடும். வீட்டுக்கு போன உடனே இப்போ சொல்ல போகிற குறிப்புகளை பின்தொடரவும். ஒவ்வொரு முறையும் கண்ணுக்கு மருந்து போடும்போது கையை நல்லா சோப்பு போட்டு சுத்தம் பண்ணி அப்புறமா போடணும். இதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கண்ணை தினமும் சுத்தம் செய்யணும், 1 முறை அல்லது 2 முறை. கொதிக்கிற தண்ணியில் பஞ்சை போட்டு ஆற விட்டு பிழிஞ்சு கண்ணை துடைக்கணும். அல்லது சுத்தப்படுத்தப்பட்ட ஸ்டிரைல் வைப்ஸ்னு கிடைக்குது ரெடிமேடாக, அதை வச்சு கண்ணை க்ளீன் பண்ணலாம். 1 முறை அல்லது 2 முறை. மருத்துவரின் அறிவுரைப்படி சரியான இடைவெளியில் அறுவை சிகிச்சை செய்த கண்ணுக்கு மட்டும் 6 வாரம் மருந்து போடணும். கண்ணை ஹேண்ட் கர்ச்சீஃப் அல்லது துணியால் துடைக்கக்கூடாது. கண்ணை அழுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சால் கிருமி தாக்குதல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். 1 வாரத்துக்கு கருப்பு கண்ணாடி போட்டு அதிகமாக ஒளிப்படாமல் பார்த்து கொள்ளணும். 1 வாரத்துக்கு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வெள்ளை கண்ணாடி போட்டுக்கலாம். இது புகை தூசியிலிருந்து பாதுகாக்க. ஏன்னா கருப்பு கண்ணாடி போட்டால் சாயந்தரத்துக்கு மேலே சரியாக தெரியாது. வெள்ளை கண்ணாடி உபயோகமாக இருக்கும். 6 வாரத்துக்கு யூஸ் பண்ணணும். இரவு தூங்கும்போது கண் அடிபடாமல் இருக்க பிளாஸ்டிக் ஐ ஷீல்டை 1 வாரம் போடணும். ஆப்ரேஷன் பண்ண பக்கம் 3 நாள் தலையை திருப்பி படுக்கக்கூடாது. கழுத்துக்கு கீழே தினமும் குளிக்கலாம். தலைக்கும் முகத்துக்கும் 15 நாள் தண்ணி படக்கூடாது. முகத்தை ஈர துணியால் தொடச்சி விடுங்க. கண்ணை அழுத்தக்கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் கண்ணுக்கு ஃபோமோ தண்ணியோ படாமல் ஷேவிங் செய்துக்கலாம். அந்த வெள்ளை கண்ணாடி போடுறது நல்லது. 10 நாளைக்கு அப்புறம் தலை குளிக்கலாம், முகமெல்லாம் கழுவலாம். பெண்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது கண்ணுக்கு மை, மேக்கப், அப்புறம் நெத்தியில் குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் 10 நாளைக்கு தவிர்க்கணும். ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம். அப்புறம் டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், நியூஸ் பேப்பர், புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடாது. குழந்தைகளையும் செல்ல பிராணிகளையும் கிட்ட நெருங்க விடக்கூடாது. அடிபடாமல் பாதுகாப்பாக இருக்கணும். சமையல் அறையில் புகை அல்லது ஆவி படாமல் 1 வாரம் பார்த்துக்கணும். மதுபானம், சிகரெட், புகையிலை, பொடி, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் அடியோடு தவிர்க்கணும். உடம்பை அதிகம் அழுத்தம் வர மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது ரொம்ப வெயிட் தூக்குறது, தீவிரமான உடற்பயிற்சி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்து, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு அந்த மாதிரி மருந்து எல்லாமே கண்டினியூ பண்ணணும். கண் நீர் அழுத்த நோய் உள்ளவர்கள் அந்த சொட்டு மருந்தை நிறுத்தாமல் போடணும். உணவு பத்தியம் எதுவும் கிடையாது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் உணவில் கவனமாக இருக்கணும். 15 நாளைக்கு மேலே எல்லா வேலையும் செய்யலாம். ஆப்ரேஷன் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கலாம். டாக்டர்கிட்ட பரிசோதிக்க முதல் 1 நாள், 2 வாரம் மற்றும் 6 வாரம் இடைவெளியில் வர வேண்டும். கண் வலி, சிவப்பு, பார்வை குறைபாடு ஏதாவது இருந்தால் உடனே கண் டாக்டர்கிட்ட காமிக்கணும். கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய குறிப்புகளை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் பல பயனுள்ள பதிவுகளை பார்க்க கல்பனா ஐ கேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.